ஹாய் வீவர்ஸ், குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் 5வது சீசனில் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு தகவல்கள் இணையத்தில் வெளியாகிருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிவடைவதற்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. ஆனால் ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் டைட்டில் வின்னர் மற்றும் 2வது இடத்துல யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத வகையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி 5வது சீசனில் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் நிகழ்ச்சி தொடங்குவதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் பட் தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு அடுத்தடுத்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் 5வது சீசன் தொடங்குமா இல்லையா அப்படின்னு கேள்விகளோட இருந்த நிலையில் விஜய் டிவி தரப்புல புது கூட்டணியில் 5வது சீசன் தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கிய நாள்லேருந்து கோமாளி நாஞ்சில் விஜய் விளங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சேனல் தரப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நிகழ்ச்சியின் தயாரிப்பு இல்லை, எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல, நான் கேட்டாலும் எதுவும் பதில் சொல்லலை, கோமாளியா அவங்க தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் நமக்குள்ள முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்படலை அப்படின்னு பேசியதும் பெரிய அளவில் விமர்சனங்களை சந்திச்சிச்சு. நிகழ்ச்சி முடிவடை இருக்கும்போது தருணத்தில் மணிமேகலை இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகிட்டாரு. அதுக்கு பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு மறைமுகமாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. இதுவும் பெரிய அளவில் இப்போ வரைக்கும் விமர்சனங்களை சந்திச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட ஷூட்டிங் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிகழ்ச்சியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரியங்கா தான் நிகழ்ச்சியில டைட்டில் வின்னரா தேர்வாகியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமா பிரியங்காவோட நண்பரான பிக் பாஸ் சமீர் பேட்டி ஒன்றில் பேசியிருந்தாரு. அபிஷியலா விஜய் டிவினும் பிரியங்கா தான் ஜெயிச்சார் அப்படின்னு அறிவிக்கல, ஆனா அன்அபிஷியலா நான் இதை சொல்றேன், பிரியங்கா டைட்டில வெற்றி பெற்றுட்டாங்க, நாங்க அந்த வெற்றியை கூட கொண்டாட முடியாத நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2வது இடத்துல யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்கும் நிலையில 2வது இடத்துல இர்ஃபான் வெற்றி பெற்றிருக்கதா சொல்லப்படுது. ஏற்கனவே பிரியங்கா மற்றும் இர்ஃபான் இருவருமே இந்த நிகழ்ச்சியில அக்கா தம்பி உறவு வச்சு பேசியது ஒரு சிலரால பாராட்டப்பட்டாலும் ஒரு சிலர் இதை திட்டி திட்டிட்டு வந்தாங்க. இப்போது இவங்க இருவரும் தான் முதல் 2 இடங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுஜிதா தான் இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் அப்படின்னு இதுல கலந்து கொண்ட பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்துல நிகழ்ச்சியில பல மாற்றங்கள் நடைபெற்று இருக்குது. பிரியங்காவுக்கு ஆதரவா சில தினங்களாவே விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் வீடியோவை வெளியிட்டு வராங்க. ஆனா சுஜிதா இதனாலதான் வீடியோ வெளியிடலையா அப்படின்னு கேள்வி வருது. அதே போல இர்ஃபான் இந்த நிகழ்ச்சியில பிரியங்காவுடன் டீப்பா இருந்தாரு. ஆனா பிரியங்காவுக்கு ஆதரவா அவரும் ஒரு வீடியோ கூட போடல. அதை பற்றிய அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.